தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆற்றிய பதிலுரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுமார் 43 நிமிடங்கள் நீடித்த இந்த உரையில் முதலமைச்சர் தனது அரசின் எதிர்கால கொள்கைகளையும் ஊழலுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டையும் மிகவும் தீர்க்கமாக பதிவு செய்தார். இதில் அனைவரையும் கவர்ந்த முக்கிய அம்சம் ஒன்றை விரிவாக காணலாம். சட்டமன்ற பதிவுகளின்படி முதலமைச்சர் விஜய் இந்த உரையின் பல்வேறு முக்கிய கட்டங்களில் நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கூட்டு பொறுப்பையும் மக்கள் நலனுக்கான ஒற்றுமையையும் வலியுறுத்தி பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்து அவர்களை அரவணைக்கும் தொனியில் பேசிய முதலமைச்சர், நாம் கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடுகள் ரீதியாகவும் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் அனைவருக்கும் இருக்கும் முதன்மை நோக்கம் என்றும் அதனால்தான் நாம் அனைவரும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார். மேலும், நாம் கருத்தளவில் வேறுபட்டாலும் மக்கள் பணி என்ற நோக்கத்தில் மாநிலம் சார்ந்த விஷயங்களில் நாம் ஒன்றிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு எப்போதும் எதிலும் முதன்மை மாநிலமாக திகழும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தனது தமிழக வெற்றிக் கழக அரசின் வெளிப்படைத்தன்மை மற்றும் தூய்மையான நிர்வாகம் குறித்து பேசுகையில் நாம் என்ற வார்த்தையை இன்னும் அழுத்தமாக பயன்படுத்தினார். மக்களின் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட நாம் தொடமாட்டோம், பிறரையும் தொட அனுமதிக்க மாட்டோம் என்றும், யாராவது தொட்டால் நாம் அவர்களை சும்மா விடமாட்டோம் என்றும் ஊழலுக்கு எதிரான தனது அரசின் சமரசமற்ற கொள்கையை திட்டவட்டமாக முழங்கினார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பு மற்றும் அரசியல் விமர்சனங்களுக்கு தனது பாணியில் பதிலடி கொடுத்த முதலமைச்சர், இதேபோல நையாண்டியாகவும் கிண்டலாகவும் தொடர்பில்லாத குட்டி கதைகளை பேசவும் கூட நாம் அறிவோம் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் அவையில் இருந்தால் சில சைகைகளை செய்து காட்டியிருக்கலாம் என்றும் இப்பொழுதும் கூட நாம் அதை செய்யலாம், அதில் தவறில்லை என்றும் சற்று நகைச்சுவை கலந்த நையாண்டியுடன் பேசினார். பொதுவாக சட்டமன்ற மரபுகளின்படி முதலமைச்சர்கள் எனது அரசு அல்லது இந்த அரசு என்று குறிப்பிடுவதே வழக்கம். ஆனால் இன்றைய உரையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உள்ளடக்கியும் மக்களின் பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்தியும் பல இடங்களில் நாம் என்ற வார்த்தையை பிரயோகித்து பேசியுள்ளது அவரது புதிய அரசியல் அணுகுமுறையையும் சட்டமன்ற கூட்டுப் பொறுப்பின் மீதான அவரது மரியாதையையும் காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கடந்த காலங்களில் அண்ணா மற்றும் கலைஞர் போன்ற திராவிட இயக்க தலைவர்கள் நாம் என்ற வார்த்தையை சில முறை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மாநில உரிமைகளை மீட்டெடுக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தவும் பயன்படுத்தினர். தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதே நாம் என்ற வார்த்தையை ஊழல் ஒழிப்பு மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை முன்வைக்கும் தனது புதிய அரசியல் கோட்பாட்டிற்கான அடையாளமாக பயன்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.